மகிமைப்படட்டும். இன்றைக்கு கூட நம்ம சில நேரங்கள் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும்படியாக சில வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம், எடுத்து வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவர் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து, எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, என் தேவன் என்னை கேட்டருளுவார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ண போகிறாரு? பதில் கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. அநேக தடவை சொல்கிறேன், தேவன் நம்மோடு பேசுகிற தேவன். ஆமென். அவர் நம்மோடு பேசுவார், நீங்களும் அவரோடு பேசணும். அப்படி நீங்கள் அவரோட பேசும் பொழுது அந்த பதிலை நீங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு தாளந்துகளை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். நம்ம அமைதியாக இருக்கிற நேரத்துலலாம் கூட எங்கிருந்தோ ஒரு குரல் வரும். அது நம்மை பார்த்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு பதில் கொடுக்கும் அந்த செவியில். அதுதான் ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிற நேரம், உன்னோடு கூட பேசுகிற நேரம். ஆனால் நீ எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆமென். இந்த வசனத்தின்படியாய் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள். மீகா 7:7 நீங்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தரை நோக்கி இருக்கணும், ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தரை என்ன பண்ணணும்? நோக்கணும். ஹல்லேலூயா. எதை குறித்து நம்ம யோசித்தாலும், எதை குறித்து நம்ம முடிவு பண்ணாலும், எதை குறித்து நம்ம பேசினாலும் முதல்ல கர்த்தரை முன்ன வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நோட்டீஸில் போட்டால் கூட முதல்ல என்னது? கர்த்தருடைய நாமம், அவருடைய வசனம் மட்டும்தான் முதல்ல மேலே இருக்குது. அந்த மாதிரி நம்ம கர்த்தரை முக்கியப்படுத்தி நம்ம ஒரு காரியங்களை செய்தோமானால் அந்த காரியம் நிச்சயமாய் அது உன்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி அந்த காரியம் உனக்கு அமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே அவரை நம்பி தானே செஞ்சேன், ஆனாலும் எனக்கு தோல்வி வருதே அப்படின்னு நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கும் பொழுது கடவுளுக்கு நான் என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கல, அந்த காரியம் உனக்கு தோல்வியாக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேள்வியும் உங்களோட இருதயத்தில் வரணும். நான் ஆண்டவரை எப்படியாய் மகிமைப்படுத்தலை, நான் ஒரு மகிமைப்படுத்தாமல் நான் போயிட்டேனா, இல்லை கொஞ்சம் அலட்சியமாய் நான் ஆண்டவரை அவரை நோக்கி நான் பார்க்கலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம் தேவை. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது விசுவாசிகளோ ஏதாவது ஒரு ஜெப குறிப்புகள் சொன்னால் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணார் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் சொன்ன உடனே நான் சொன்னேன், முதல்ல நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் மாத்திரம் உங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கணும், தேவனை பற்றி கொள்ளுங்க. அது நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கஷ்டம், உபத்திரம், பாடி எல்லாம் என்ன பண்ணும்? போய்விடும். ஹல்லேலூயா. அதுபோல் இந்த மாதம் கர்த்தரை நீ நோக்கி பாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். முதல்ல செய்கிறது அதுதான். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே எப்படி இருக்குது? இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே
ஃபாஸ்ட்டு தான், எல்லாம் வேகம் தான். போய் 2 நிமிஷம் தான் நிற்போம், அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. பேர் பாருங்கள், ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. எதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குதோ, எதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் கூட ஃபாஸ்ட்டாக அழிஞ்சிடும். அல்லேலூயா. எப்படி ஃபாஸ்ட்டாக அது ஒரு ஆபத்தை கொண்டு வந்துடும். கொஞ்ச நாள் கழித்து கொண்டு வர ஆபத்து, நீ ஃபாஸ்ட்டாக சில காரியத்தில் நீ ஈடுபட்டினா அதுவும் ஃபாஸ்ட்டாக உன்னை என்ன பண்ண சேரும். அல்லேலூயா. பலவிதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அடிமைத்தனம், நிறைய காரியங்களில் அடிமையாக இருக்கிறோம். இன்னும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாமல் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது ஆண்டவரும் ஃபாஸ்ட்டாக கொடுப்பார் அதுக்கு பதில். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா காத்து இருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கிற ஒரு மனிதனை நம்ம பார்த்தோம். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையின் மூலியமாய் நம்ம இந்த சம்பவங்களை நம்ம பார்த்தோம். குள்ளமாக தான் இருப்பார் அவர். எப்படி குள்ளமாக இருப்பார், ஆனால் உடம்பெல்லாம் விஷம் வச்சு நிற்பார். அப்படியாய் அநியாயமாய் அவர் என்ன பண்ணார், வரி வசூல் பண்ணார். அந்த கூட்டத்தில் அநியாயமாய் பாருங்கள், குள்ளமாக தான் இருக்கிறாரு, அவர் எப்படி வசூல் பண்ணியிருப்பார் பாருங்களேன். பார்த்த உடனே பயப்படுற மாதிரி இருந்தாலே இந்த காலத்தில் வசூல் பண்ண முடியாது. அநேக இந்த ஃபினான்ஷியலில், இந்த அக்கௌண்ட்டு அதிலெல்லாம் பேங்க்கிலலாம் இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நல்லா ஹைட்டுமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, கொடுத்த காசையே என்ன பண்ண முடியாது, திருப்பி வாங்கிறது கடினமாக இருக்குது. அவர் பாருங்களேன், குள்ளமாக இருந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறார் பாருங்கள். அநியாயமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, வரி வசூல் பண்ணியிருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு மனிதனை அன்றைக்கி நம்ம பார்த்தோம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 19:2. ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்திருக்கிறாருங்க, ஐஸ்வர்யவானாக இருந்திருக்கிறாரு. இயேசு எப்படிப்பட்டவரோ, அல்லேலூயா, என்று பார்க்க அவன் என்ன பண்ணான், வகை தேடினான். அவன் குள்ளமாக இருந்தான். பார்த்தீங்களா, அவன் குள்ளமாக அப்படியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல். அல்லேலூயா. பாருங்கள், சகேயு என்ற ஒரு மனுஷன் ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். அவன் ஒரு நாள் கேள்விப்படுறான், என்னது, ஆண்டவர் வராரு, இயேசு கிறிஸ்து இந்த வழியாக என்ன பண்ணுறாரு, வரப்போகிறாரு அப்படின்ட்டு கேள்விப்பட்ட உடனே அங்கே பாருங்கள் வேதத்தில் அவன் குள்ளமாக இருந்ததுனால, எப்படி அவன் குள்ளமாக இருந்ததுனால ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவரை பார்க்க முடியாமல் போவோம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆமேன். போதும். இங்கே பாருங்கள், அவரை பார்க்கும்படியாக என்ன பண்ணான், காட்டத்தி மரத்தில் ஓடி போய் ஏறினான். குள்ளமாக இருக்கிறவங்க கூட சில சமயம் மரம் ஏறுறது கஷ்டம், ஈஸியாக சொல்கிறீங்க. குள்ளமாக இருந்துன்னு எட்டினா கூட அந்த கிளை கூட என்ன ஆகாது, அவனுக்கு எட்டாது. அவன் ஓடி போயிட்டு இயேசு இந்த வழியாக தான் வரப்போகிறாரு, அவரை எப்படியாவது நம்ம பார்த்துடலாமே, எப்படி பார்த்துடலாமே. இன்றைக்கி கிறிஸ்துவர்களுக்கு கூட அந்த அனுபவம் கம்மியாயிடுச்சு. ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவம் தான் ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஆனால் அவனுக்கு பாருங்களேன், ஆண்டவர் யாருன்னு தெரியாது, இது வரைக்கும் அவன் பார்த்ததும் கிடையாது. ஆனால் ஓடி போயிட்டு அந்த காட்டத்தி மரத்தில் அவன் ஏறி உட்காந்துக்கினான். ஏறி உட்காந்துன்னு ஆண்டவர் வரும் வரைக்கும் என்ன பண்ணுறான், அவன் பார்க்குறான், காத்திருக்கிறான், வெயிட்டிங். ஆண்டவர் வரும் வரைக்கும் அவன் அந்த மரத்தில் என்ன பண்ணுறான், காத்து கொண்டு இருக்கிறான். அப்போது பாருங்க, அன்னைக்கு அந்த சகையு அந்த மரத்தில் காத்துன்னு இருந்ததுனால தான்
அவனுக்கு என்ன நிலைமைன்னு பின்னாடி வசனங்களில் போட்டு இருக்குது. அன்னைக்கு அந்த ஒரு அனுபவம் பாருங்கள். அப்படியாப்பட்ட மனுஷன் ஏன் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்ற அவரால் கூடும். அப்படியா அநியாயம் செய்கிற மனுஷனையே, அநியாயமாய் வட்டிக்கு அநியாயமாய் அந்த வரியை வசூல் பண்ணுகிற மனுஷனையே கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆனால் கர்த்தர் நேராக போயிட்டு அவனை மாற்றலை. இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நேராக போயிட்டு அந்த சகையை பார்த்து மாற்றலை. அவன் கர்த்தரை பார்க்கிறதுக்கு அவன் சில காரியங்களை செய்திருக்கிறான், காத்து கொண்டு வந்திருக்கிறான். கர்த்தரை நான் பார்க்க வேண்டும். எப்படி தான்? அவர் யாரோ எப்படிப்பட்டவரோ, அல்லேலூயா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அப்போது அன்னைக்கு அவன் இயேசுவை பார்க்கும்படியாய் அந்த ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்திருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு ஆசை அவனுக்கு என்ன இருக்குது? அவனோட இருதயத்தில் இருந்ததுனால தான் அவன் போயிட்டு அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி போயிட்டு ஜனக்கூட்டங்களெல்லாம் இருந்தால் எனக்கு என்ன ஆகும்? நெருக்குவாங்க, என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே ஏறிடுறான். ஏறிட்டு உட்காந்து இருக்கிறான், காத்து கொண்டு இருக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வராரு. அல்லேலூயா, ஆண்டவர் வராரு. காத்து கொண்டிருக்கிற மகனை பார்த்து முதல்ல அழைக்கிறார். அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த கூட்டம் இவ்வளோ திரளான கூட்டம், அவைகளெல்லாம் பார்த்து ஒன்றுமே ஆண்டவர் என்ன பண்ணல. ஆனால் எனக்காக ஒருத்தன் காத்து கொண்டு இருக்கிறான்ட்டு ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எனக்காக ஆண்டவர் தெரியும் அவரோட இருதயத்தில் எனக்காக ஒரு ஆத்துமாங்க காத்து கொண்டு இருக்கிறது. என் வல்லமையை பார்க்கும்படியாய், நான் செய்கிற அதிசயங்களை பார்க்கும்படியாய் எனக்காய் ஒரு ஆத்துமா காத்து கொண்டிருக்கிறது. அதனால நான் அந்த ஆத்துமாவை பார்க்க வேண்டும், அவனோடு தங்க வேண்டும், அவனோடு பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் முடிவு பண்ணி அவனிடத்தில் வராரு. அப்போது இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா பாருங்கள், யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ இன்னும் தெரில, அவனுக்கு தெரியாதவனே அவருக்கு என்ன பண்ணுறான்? காத்து கொண்டு இருக்கிறான். இயேசுவை பற்றி அறியாதவன், இயேசுவை பற்றி தெரியாதவன், அவனை என்ன பண்ணுறான்னா ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான். அவன் அன்னைக்கு காத்து கொண்டதுனால தான் வாசிக்கலாம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போறேன். அல்லேலூயா. பாருங்க, இயேசு வந்து அன்னார்ந்து பார்க்குறாரு. நீ எங்கே இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? பார்ப்பாரு. நீ எங்கே காத்திருந்தாலும் அவர் பார்ப்பாரு. எந்த நிலைமை எந்த இடத்துல இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? பார்ப்பாரு. இயேசு பாருங்களேன், அந்த வழியாக போகிறாரு. அந்த வழியாக போகிறவருக்கு மேலே என்ன வேலை? மேலே பார்க்கணுன்னா வேலை. பாருங்க, யோசிங்க. அவ்வளோ கூட்டம் வேற, அவ்வளோ கூட்டம், ஜனக்கூட்டம் என்னை நெருக்குனா நான் அவரை பார்க்க முடியாதுன்ட்டு அந்த கூட்டத்தை பார்த்து நான் அவன் என்ன பண்ணுறான்? மேலே ஏறி உட்காந்துக்கிறான். இயேசு நேராக அந்த கூட்டத்தை அப்படியே கூட்டுன்னு அப்படியே நேராக போயிருக்கலாம். ஆனால் அப்படியாப்பட்ட ஆண்டவர் இல்லை, நம்மை கண்டுக்காமல் போகிற ஆண்டவர் இல்லை. நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் மனிதர்கள் நமக்கு என்ன வந்தது, ஏன் என் தலையில் நான் எடுத்து போட்டுக்கணும்? பாருங்கள், நிறைய விபத்துக்கள் நடக்குது. ஒருத்தன் வந்து தொடுறதுக்கு கூட என்ன பண்ணுறான்? பயப்படுறான். யார ஆபத்தில் இருக்கிறாங்க, உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறாங்க, அவனை தொடுறதுக்கு கூட என்ன பண்ணுறாங்க? மனுஷங்க பயப்படுறாங்க. அப்படியாப்பட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து யார் ஃபோன் பண்ணதுன்ட்டு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்? கொஞ்சம் பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்கு போயிட்டு துடிக்கிற அந்த உயிரை கூட அவங்க எதுவுமே நினைக்காம அவங்க பாட்டுன்னு என்ன பண்ணுறாங்க?
கடந்து போகிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படியே கடந்து போகிறவர் அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை பார்த்துட்டு அப்படியே போகிறவர் அல்ல. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அந்த நிலைமையை அவர் சீர்படுத்தும்படியாய் உன்னை நோக்கி அவர் பார்க்க போகிறார். அல்லேலூயா. தேவன் வருகிற வழியை பார்த்து அவன் காத்திருந்தான். இது இன்னும் ரொம்ப முக்கியம். தேவன் வருகிற வழி, அவன் மனம் போன வழியில் அவன் போய் உட்காந்துருந்தானா அவனால தேவன் அன்னைக்கு பார்த்திருக்க முடியுமா? இல்ல தேவன் தான் அவனோடு கூட தங்கி இருப்பாரா? தேவன் எந்த வழியில வராரோ போட்டிருக்கா. 4வது வசனம் வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி போயிட்டு. பாருங்களேன், தேவன் எப்படி போவாரு? இந்த வழியில தான் போவாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால அந்த வழியில ஓடி போய் அந்த மரத்தில் ஏறி உட்காந்துக்கணும். இப்போ பாருங்க, இன்னைக்கு அநேகர் பெரியவர்கள், சபை போதகர்கள், இதுதான் ஆண்டவருடைய வழி. எப்படி? இதுதான் ஆண்டவருடைய வழி, இப்படிதான் ஆண்டவர் போவாரு, நீ போற வழியில் ஆண்டவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா கூட எப்படி தொடச்சு போட்டுறது, தட்டி விட்டுறது. ஆண்டவர் போகிற வழியை நம்ம காட்டினா என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? தூசு தட்டுற மாதிரி என்ன பண்ணுறாங்க? தட்டி விட்டுட்டு மண்ணில் போய் உக்காந்துக்கிறாங்க. மேலே இருக்க தூசை தட்டுற மாதிரி தட்டிட்டு அவங்களே மண்ணில் போயிட்டு உட்காந்துன்னு இருக்கிறாங்க. இப்படியா இருக்காம, இதுதான் ஆண்டவர் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? ஆண்டவருடைய வழி எது? ஆண்டவருடைய வழி எந்த பாதையில ஆண்டவர் வருவார் அந்த பாதையில நீ போய் உக்காந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹலோ, அந்த பாதையில உட்கார்ந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த ரோட்டில் போகிறாருன்னா நம்ம போய் நடு தெருவில் போய் உட்காந்தோம்னா, அந்தாண்ட தெருவில் போய் உட்காந்தோம்னா ஆண்டவரை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஆனால் நம்ம என்ன தெரியுமா? ஆண்டவருக்காய் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். கேட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஆண்டவருக்காய் காத்து கொண்டு இருக்கிறேன். எங்கே காத்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவர் இப்படி போகிறார், நான் அப்படி போயிட்டு உக்காந்துனே ஆண்டவர் எப்போ வருவாரோ இப்போ வருவாரோ என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆண்டவர் இந்த வழியில் தான் வருவார்னு சொல்கிறோம். இந்த வழியில் நீ நடந்தினா ஆண்டவரை பார்க்கலான்னு சொல்கிறோம். ஒருத்தர் வழி கேட்குறாரு, ஒருத்தர் வேணாம் நீங்களே போய் கேட்குறீங்க. ஒரு வழியை போகிற ஒரு இடமா இருக்குது. ஒரு இடத்துல நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறீங்க, அவர் தப்பி தவறி வேறு வழி சொல்லிட்டாரு. ரொம்ப சுற்று வேற, ரொம்ப கஷ்டம் வேற. போனால் அந்த ரோடும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. என்ன வழியை சொன்னானோ தெரில, என் மேலே நான் கோவம் வச்சுருந்தானோ தெரில, எனக்கு அந்த வழியை காட்டி விட்டான். நான் சொன்ன இடமும் வரல, அவன் சொன்ன இடமும் வரல. இப்படி போங்க, அந்த இடம் இருக்கும். நான் கேட்ட இடமும் வரல, அவன் கேட்ட இடமும் வரல. அப்போனா வழி கேட்ட உங்களுக்கு எப்படி இருக்கும்? வழி கேட்ட உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குமா? அவனை போட்டு அவன் திரும்பி என் கையில் கடிக்கிட்டோன்னு அப்போ பாருங்க, வழி மாறி போனால் இந்த நிலைமை தான். வழி மாறி போகிறவனுக்கு இந்த நிலைமை. நீ சரியான வழியில் நீ காத்திருக்கும் பொழுது தேவனை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. நீ பார்க்கிறியோ இல்லையோ, தேவனே உன்னை அழைப்பார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆண்டவர் வந்து அன்னார்ந்து பார்க்குறாரு. அன்னார்ந்து பார்த்து நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க போகிறேன். அல்லேலூயா. அதுக்கு ஜனங்க என்ன சொன்னாங்க? சும்மா இருக்குவாங்களா? ஜனங்க கூட இருக்கிறவங்க முறுமுறுக்குறாங்களாம். பாவி அவன் எங்கள் தலையை வாங்கி சுற்றுன்னு இருக்கிறான். அவரு வீட்டில் போயிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறன்றாரு? தங்குறன்றாரு. என்ன ஆண்டவரை அப்படின்னு முறுமுறுத்தாங்களாம். ஆனால் பாருங்க, அவன் காத்து கொண்டு இருந்ததுனால ஆண்டவர் அவனுடைய இல்லத்துக்கு போய் அன்னைக்கு
ரட்சிப்பின் தேவன் அன்னைக்கு அந்த வீட்டில் ஒரு ரட்சிப்பு உண்டாக கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்னொரு விஷயம், அவர் அந்த வீட்டு உள்ள மட்டும்தான் போனார், ஒன்றுமே பேசலை, எதுவுமே பேசலை. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்குறேன். பாருங்களேன், தேவ வல்லமை பாருங்களேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல அவர் பேசவே இல்லை. அவர் அந்த இல்லத்தில் போனாரே தவிர அவன் மனம் திரும்புகிறான், மனம் மாறுறான் பாருங்க. அப்போது இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில் இருந்தால் நம்முடைய எல்லாவித பழக்கங்கள், எல்லாவித கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும். அப்போது அது அப்படியெல்லாம் நடக்கலைன்னா ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில் இல்லைன்னு தான் அர்த்தம். யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாருங்கள், ஆண்டவர் அன்னைக்கு போன உடனே ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்கிறேன். நான் வாங்கியிருந்த அநியாயமாய் வாங்கியிருந்த வரிகளை நாளத்தனையாய் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி நான் கொடுத்துட்றேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய மாற்றம். அந்த ஃபீல்டிலே இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரமாக இந்த வார்த்தையை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நாளத்தனையாக என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க. என்னால் என்ன நஷ்டம் வந்துச்சோ அந்த நஷ்டத்தை நான் சரி செஞ்சிடுறேன் அப்படின்னு இன்றைக்கி சான்ஸே இல்லை. இன்றைக்கி அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ பாருங்கள், அந்த மனிதன் ஆண்டவர் வரும்பொழுது ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே நாளத்தனையே நான் திருப்பி கொடுக்குறேன் ஆண்டவரை நான் அவன் ஒப்பு கொடுக்குறான். அவன் முதலாவது என்ன பண்ணான், ஆண்டவரை அறிய வேண்டும் என்று அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி போய் அவன் காத்து கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கணும்? உலகம் ரொம்ப அவசரமான உலகம், இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது, ஓடினுக்குது. எத்தனாவது மாதத்தில் இருக்கிறோம் நம்ம? 10வது மாதத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம நியூ இயர் இப்போ தான் கொண்டாடின மாதிரி இருக்குது. இருக்கா இல்லையா? நான் பொய் சொல்கிறேன்னா மெய் சொல்கிறேன். இப்போ தான் நம்ம என்ன நியூ இயர் எனக்கு பாருங்கள், எனக்கு இப்போ தான் திருமணமான மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்கள் 6 மாதங்கள் எப்படி போச்சுன்னே தெரில. அது போல் உலகம் என்ன பண்ணினது, ரொம்ப அவசரமாக என்ன பண்ணின்னு இருக்குது, ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவசரமாக ஓடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் அவசரமாக நீ பெற்றுக்கொள்ளணும் நீ நினச்ச உலகத்தின் வேகத்தின்படியே அவசரமாய் ஓடிக்கொண்டு இருக்கிற உலகத்தை பார்த்து அவசரமாக எனக்கு கிடைக்கணும், இப்போவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீ ஏதாவது நீ யோசிச்சின்னா அது நல்லதுக்கே கிடையாது. அல்லேலூயா. அது நல்லதுக்கே கிடையாது. அவசரம் எல்லாத்துலேயும் என்னது, அவசரம் கொடுக்க. ஏன்டா பொறுமையாக தான் செய்யத்தானே அந்த வேலையை. எது பொறுமையாக செஞ்சாலும் அந்த வேலை எப்படி இருக்கும், வெற்றியாக முடியும். பொறுமையாக செஞ்சால் அந்த வேலை வெற்றியாகி முடியும். அப்போ பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து காத்திருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம், காத்திருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம். அந்த அனுபவமே தனி தான். தேவனுக்கு கொடுக்கறதும் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அல்லேலூயா. அவங்க சகைவை பார்த்த உடனே அந்த இடத்துலையே அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆண்டவர்? அந்த இடத்துலையே அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவன் மனம் மாறும்படி செய்திருக்கலாம் இல்லையா? பாருங்கள், அவனை வீட்டுக்கு கூட்டின்னு போய் உன் வீட்டில் நான் தங்க போகிறேன் சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போய் அவங்க வீட்டில் அவர் போன உடனே இந்த ரட்சிப்பு அவனுடைய வீட்டில் வந்தது. அல்லேலூயா. அதுபோல் தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. எதற்காக நம்ம காத்திருக்கணும்? அல்லேலூயா. காத்திருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எதற்காக, என்ன காரியங்களுக்காய் நான் காத்து கொண்டு இருக்கணும்? நான் எப்பொழுது 4 மாடி நான் கட்டுவேன். எப்படி? நான் எப்பொழுது 4 மாடி கட்டுவேன். ஆண்டவரே, நான் எப்பொழுது சொகுசு காரில் நான் போவேன். நான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இன்னும் என்னை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படணும் ஆண்டவரே. அந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119 81 சங்கீதம் 119 81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்குது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வாட்டி.
உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்குது. உன்னை பார்க்க முடியாம நான் தவிக்கிறேன். ஆமேண்ணா, யார சொல்றாங்களே இல்லைங்களா? உன்னை பார்க்க முடியாம தவிக்கிறேன். இன்னைக்கு காலத்துல அப்படிதான் ரொம்ப தவிக்கிறாங்க எல்லாரும், ரொம்ப துள்ளுறாங்க எல்லாரும். நிற்கிற இடம் தெரியாம துள்ளின்னு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, தாவீது பாருங்க, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய ரட்சிப்புக்கு இன்னும் ரட்சிப்புக்குள்ள நீ வரலையா, இன்னும் முழுமை அடையலையா? எப்படி ரட்சிப்புல நீ முழுமை அடையலையா? அப்போ நீ என்ன பண்ணணும்னா, அப்பா நான் ரட்சிப்புக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமா தவிக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். தேவ வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். அப்போ பாருங்க, காத்திருந்து அந்த வசனத்தை எல்லாவற்றையும் நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தை எல்லாம் உட்கொள்ளும் பொழுது சிறப்பாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. பிறரை பார்த்து பேசுவாங்க, நம்மளே பேசி நிற்போம். சில பேர் தன்னைத்தானே என்ன பண்ணி நிற்பாங்க, புகழ்ந்து கொண்டு நிற்பாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது உள்ள. அவன் பின்னாடி ஒன்றுமே இருக்காது. நான் யாருன்னு நான் காட்டுறேன்டா உனக்கு, ஒரே ஒரு ஃபோன் போட்டால் போதும், என் பின்னாடி அவ்வளோ பேர். சரி போடுன்னு சொல்ல, நம்ம என்ன பண்ணோம், சரி போடு, நானும் பார்க்குறேன். அப்படி தன்னை தானே புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், வசனத்தை நீ வசனத்துக்கு நீ காத்து கொண்டு வசனத்தை நீ உன்னிலே உட்கொள்ளும் பொழுது நம்மை பார்த்து பிறர் பேசுவாங்க, இவர்களோட தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவ கிரியை இருக்கிறது அன்று கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் பாருங்க. உம்முடைய ரட்சிப்பு என் ஆத்துமா காத்து கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா தவிக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது ரொம்ப 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 நைஸ் பண்ணுறவர் ஆண்டவரை. ரொம்ப 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 என்ன பண்ணுவார், நைஸ் பண்ணி ஐஸ் வச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுவார், இரக்கங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவார், பெற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லாத வெறும் குப்பையப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி எத்தனை பேர்? நான் வெறுமையான, நான் வெறும் குப்பையிலேருந்து என்னை பயன்படுத்துகிற தேவன் நீங்கள். நான் குப்பையிலேருந்து நான் வந்தேன், குப்பையிலேருந்து வந்தேன், குப்பையிலேருந்து உயர்த்தினவர் நீங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த காலத்தில். நான் தான், என் பலம்தான், என் பணம் தான், நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாரித்தேன். டே என்ன பண்ணின்னுக்கிறாங்க, ஒரு கூட்டம் போயின்னு இருக்குது. அந்த பணம் என்னை காப்பாற்றோன்னு ஒரு கூட்டம் நம்பிக்கொண்டு இருக்கிறது. இங்கே பாருங்கள், அவருடைய ஆத்துமாவே எப்படி இருக்குதான், அந்த ரட்சிப்புக்கு தவிக்குதான் அந்த ஆத்துமா. இன்னைக்கு நம்மளுடைய ஆத்துமா எங்கே போகுது? இன்னைக்கு நம்ம ஆத்துமா எங்கே போகுது? யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? யாருக்காய் தவிக்கிறது? உன் ஆத்துமா இன்னைக்கு யாருக்காய் தவிக்கிறது என்ற கேள்வி என்னோட இருதயத்தில் இருக்க வேண்டும். இங்க பாருங்க, தாவீது, என்னுடைய அப்பா, எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவன் நீங்க அப்படின்னு அவரு அறிஞ்சதுனால தான், அவரு தெரிஞ்சு கொண்டதுனால தான் என் ஆத்துமா உங்களுடைய ரட்சிப்புக்காக தவிக்கிறது, வசனத்துக்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா புஸ்தகம் 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உம்முடைய வார்த்தையை என் காதுல கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன், உட்கொண்டேன். ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாளும் மன்னாவினால் என்ன பண்றாரு, போஷிக்கிறார்.
தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மளை என்ன பண்றாரு? போஷிக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவருடைய வார்த்தை உன்னில புறப்படும் பொழுது அது மன நிறைவை கொடுக்கும். அந்த வசனத்துல கடைசியில வாசிங்க, என்னென்னலாம் அது? உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவ வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை, நம்முடைய இருதயத்தை மகிழ்விக்கிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் கேட்டவுடனே அதை நான் உட்கொண்டேன். அல்லேலூயா. அங்க பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி அழகாய் அந்த அனுபவத்தை நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றுக்கொள்கிறோம்? தேவ வார்த்தை உன்னில புறப்படும் பொழுது அதை உனக்கென்று நீ அதை உட்கொள்ளும் பொழுது உனக்கு சந்தோஷத்தை தருகிற தேவன், உனக்கு மன நிறைவை தருகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த வார்த்தைக்கு நீ காத்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கென்று அந்த வார்த்தை சரியான நேரத்தில் உனக்கு வரும். சரியான நேரத்தில் நமக்கு வரும். நமக்கு வரும் பொழுது நீ என்ன பண்ணணும்னா அதை பிடிச்சு உட்கொள்ளும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி வரும், நமக்கு மன நிறைவு வரும். அல்லேலூயா. சங்கீதம் 119 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்க வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்கிறது, என்னுடைய பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த காலத்துலலாம் ஒரு விளக்கு இருக்குமே, என்ன விளக்கு? அந்த காலத்தில் ஒரு கெரோசின் விளக்கு இருக்கும். என்ன விளக்கு? கையிலே பூச்சின்னு போவாங்களே, அகல் விளக்கு. தமிழில் நம்ம ஏதோ ஒரு விளக்கு, ஒழுங்காக சொல்லுங்கண்ணா, சொல்கிறீங்களா? அப்போ அந்த விளக்கு இருட்டில் என்ன பண்ணுவாங்க? கையில் தொங்க வச்சுன்னு இல்லை கையில் வச்சுக்கின்னு. இப்போது டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. இங்கே அடிச்சோம்னா அந்த தெருவில் பார்க்கலாம் நம்ம. அவ்வளோவாய் டெக்னாலஜி வளர்ந்துச்சு. டார்ச் லைட் வந்துடுச்சு, எல்இடி லைட் வந்துடுச்சு. சார்ஜ் போடணும், அவருக்கு கூட நம்ம என்ன பண்ணோம்? சார்ஜ் போடணும். அவரு கூட சார்ஜ் போட்டால் தான் எரிகிறாரு. அதுபோல் அந்த லைட்டு பாருங்கள், நம்ம இருட்டில் நடந்து போகும்போது அப்போது அவங்களுக்கு என்னவா இருக்குது? அது வெளிச்சமாக இருக்குது. அவங்களுடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்குது. என் காலுக்கு அது தீபமாக இருக்கிறது. அப்போது அந்த விளக்கு இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? ஏன்னா பாருங்கள், எல்லாம் பாருங்கள், அந்த விளக்கு இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? அந்த எந்த இடத்துக்கு போவாங்களோ அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த இருட்டில் அந்த விளக்கு இல்லைன்னா அவங்க எந்த இடத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்போது அந்த விளக்கு அவங்களுடைய காலுக்கு வெளிச்சமாக இருக்குது, அவங்க பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது, அவங்க காலுக்கு அது தீபமாக இருக்கிறதுனால தான், அந்த விளக்கு எரியறதுனால தான் உனக்கு வெளிச்சம் உண்டாகி நீ அந்த இடத்துல போய் சேர கிருபை செய்கிறது. அதுபோல் ஆண்டவர் பாருங்க, அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்குதான். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமாய், என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவருடைய வசனம் உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ எங்கே போனாலும் நீ வெளிச்சத்திலேயே நீ போகிற. அல்லேலூயா. நீ எங்கே போனாலும் நீ வெளிச்சத்திலே நீ நடக்க போகிற. உன்னை ஒருவனும் தொட முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவ வசனம் உனக்குள்ளே இருக்கணும். தேவ வசனம் உனக்குள்ளே இருக்கணும்னா நீ தேவ வசனத்துக்கு நீ என்ன பண்ணணும்? நீ காத்துக்கொள்ளணும். நீ காத்துக்கொண்டு தேவ வசனம் உன்னில் வரும்பொழுது அதை உட்கொள்ள வேண்டும். அதை உட்கொண்டால் உனக்கு சந்தோஷமும் மன நிறைவும் கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக காத்திருக்கணும்? ஆண்டவருடைய வசனத்துக்காக, அந்த வார்த்தைக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். வசனம் எப்படின்னா ஒரு மன்னாவை போல, நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது போல, நம்மை போஷிக்கிறது போல அந்த வசனம் நம்மை போஷிக்கிறது. அதனால் அந்த வசனத்துக்கு நீ என்ன பண்ணு? காத்துக்கொள்ளு.
நீ காத்துக்கொண்டு நீ பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 33:18. 33. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நீ என்ன பண்ண? காத்துக்கொள்ளு. காத்துக்கொள்ளும் பொழுது உன்னுடைய ஆத்துமாவை, உன்னுடைய அழிந்து போகிற ஆத்துமாவை அவர் மரணத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்துக்கு அவர் விலக்கி விடுகிறார். உன்னுடைய ஆத்துமாவை ஒருவனாலும் தொட முடியாது. தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய கிருபைகளுக்கு காத்திருக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாரு, தொடர்ந்து பாரு இந்த மாசமும். அல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கிற வேளையில நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கு விலக்கி அவர் பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல நம்ம இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம காத்திருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இன்னொன்று வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:5. அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். கட்டளை. அல்லேலூயா. பாருங்க, பிதாவினுடைய வாக்குகள், வாக்கு தத்தம் நிறைவேற என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஆண்டவர் காலையில் தான் சொன்னார், எனக்கு மதியத்துக்குள்ளே எனக்கு என்ன பண்ணணும்? அவரு கொடுக்கணும். அவரு அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு மதியம் காலையில் தான் சொன்னார், மதியானமே எனக்கு குத்துடணும். சரி, கொடுக்கட்டும். நீ கரெக்டாக இருக்கிறியா? நீ பெற்றுக்கொள்ளத்துக்கு அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறியா? கை கெட்டினது வாய் கேட்டல, அந்த மாதிரி தான் ஆகிடும். நீ பக்கத்தில் இருக்கிறவங்க அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வருத நம்ம என்ன பண்ணலாம்? பார்ப்போம். நிறைய பேர் பெற்றுக்கொள்ளுவாங்க, ஆனால் உனக்கு கிடைக்காது. அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். ஒரு பொறுமைன்றது கிடையாது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அதுக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. வாக்கு பண்ணவர் வாக்கு தத்தங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை கொடுத்தார்னா அது மண்ணில் போவாது, அது கீழே விழாது. அப்படி கீழே விழுந்தாலும் அது விதையாய் வந்து மரமாய் மாறி பல கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. அது அப்படியான வல்லமை தான் தேவனுக்கு இருக்குது, தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குது. அப்போது தேவனுடைய வாக்கு, அவர் உனக்கு வாக்கு கொடுத்துட்டார் என்று சொன்னால் பிதாவின் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய் நீ காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் இந்த அனுபவம் நமக்கு அவசியமாய் வேணும். நம்ம காத்து நிற்கணும். அதின் காலத்தில் கர்த்தர் அவர் ஏனோ தானோன்னு செய்கிற ஆண்டவர் கிடையாது. எப்படி செய்வாரோ ஏதா செய்வாரோன்ற ஆண்டவர் கிடையாது. சொல்லிட்டமே நான் எப்படி நான் செய்யறதுன்னு யோசிக்கிற ஆண்டவரும் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருப்பார். அதுக்கு நீ தகுதி உள்ளவனா நீ மாறுகிறியா என்றதை அவர் டெஸ்ட் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? காத்துன்னு இருக்கணும். அப்போ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அது நிறைவேறிச்சுன்னா நம்முடைய கண்கள் அதை என்ன பண்ணோம்? பார்க்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன பண்ணோம்? காத்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர்
உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. வசனம் எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு காத்திரு. முடியுது கர்த்தருக்கே காத்திரு. ஏன்னா ஒரு வாட்டி சொன்னா நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்கல்ல. கர்த்தருக்கு காத்திரு. லாஸ்ட்ல பாரு, கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தருக்கு முதலாவது நம்ம காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபைகளுக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு, வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். அப்புறம் தேவன் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிருவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ காத்திருக்கணும். இதுதான் ஒரு ரகசியம் கூட. நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைச்சதெல்லாம் என்ன பண்ணும்? நடக்கும். ஏன்னா நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அன்னைக்கு சகையுடைய வாழ்க்கையில் வந்தார் பாருங்க ஆண்டவர். புரியுதா நான் என்ன சொல்ல வரப்போகிறேன்னு? சகேயு காத்திருந்தார். அவர் காத்திருந்ததுனால தான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் என்ட்ரு ஆகுறாரு. அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போது நம்மளும் காத்திருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் அவர் என்ட்ரி ஆவார். அப்போ தான் என்ட்ரி ஆவார். அல்லேலூயா. அவரை துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம், கனப்படுத்தலாம், எல்லா வித காணிக்கைகளை செலுத்தலாம், பாடலாம், ஆராதிக்கலாம், வசனங்களை சொல்லலாம், போதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இல்லைன்னா அது வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. அதனால் சகேயு ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். பாவத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார்னா அவனை மனம் திரும்ப செய்தார். அநியாயமாய் வசூலிப்பான், அநியாயம் செய்வான். அநியாயம் பண்ணுறவனையே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மாற்றுறாரு. கொஞ்சம் அநியாயம் பண்ணுறவங்கள நம்மள மாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. பாருங்க, அந்த ஊரே அவனை என்ன பண்ணோம்? ஒரே ஒரு வார்த்தை கூட நல்லதா பேசலை போல. அநியாயமாக அவனாண்டியா போகிறீங்க நீங்கள், அவனாண்டியா அப்படின்ற மாதிரி அவனையே கர்த்தர் மனம் திரும்ப செய்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவராடைய பிள்ளையாய் நம்ம இங்கே வந்து உட்காந்துக்கிறோம். அவரை எப்பயோ நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்பயோ நம்ம ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கி நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக இந்த 10வது மாதத்தில் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். எதற்காய் காத்திருக்க வேண்டும்? நீ எப்படி காத்திருக்க வேண்டும்? காத்திருந்தால் என்ன ஆசீர்வாதங்கள் வரும்? அடுத்த வாரங்கள் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போது நம்ம என்ன பார்த்தோம்? காத்திரு. அல்லேலூயா. காத்திரு. எதுக்காக? கர்த்தருடைய வசனத்துக்கு, அப்புறம் அவருடைய கிருபைகளுக்காக காத்திரு, வாக்குத்தத்தங்களுக்காக காத்திரு, ரட்சிப்புக்காக காத்திரு. அல்லேலூயா. இது போல் கர்த்தருக்கு நம்ம எப்படி காத்திருக்க வேண்டும்? காத்திருக்கும் பொழுது அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் தனியாக இருக்கும். அது அல்லேலூயா. காத்திருக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அது ஒரு யூனிக்காக இருக்கும். அது ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இவங்களுக்கு எப்படி நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு நம்மளை பார்த்து பேர் சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த காரியம் எப்படி வந்ததுன்னு தெரியலையே. லாட்ரி ஹிட் அடிச்சா? லாட்ரி அடிக்கிறவங்க கூட என்ன பண்ணுறான் தெரியுமா? வருஷக்கணக்கில் என்ன பண்ணுறான்? காத்துன்னு இருக்கிறான். அது போல தான் இங்கே காத்து கொண்டு பொறுமையாக பெற்றுக்கொண்டிங்கன்னா அதனுடைய பலனே வேறு மாதிரியாக இருக்கும். அல்லேலூயா. இப்போது நம்ம அப்படியே முழங்கால் படிக்கலாம்.